பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, சீதா லக்ஷ்மண பரத சத்ருகுண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பகவான் கி, சீதா மாதா கி. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாராவதி ஸ்டைவே சப்தைதா மோக்ஷதாயிகா அப்படின்னு ஸ்லோகம். சப்த மோட்சபுரியில அயோத்தி முதலானது. அயோத்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு யுத்தம் இல்லாத நகரம் அப்படின்னு இதுக்கு பேர். அயோத்திய வர்ணிக்கிறத நிலமகள் முகமோ திலகமோ நெடுநெறி மங்களனானோ லகுபூன் முளைமேல் ஆரமோ உயிரின் இருக்கையோங்கிறார் கம்பராமாயணத்துல. அயோத்திங்கிறது ஜெகன்மாதா பூமி தேவியினுடைய திருமுக மண்டலமா அப்படிங்கிற அப்படியே கொஞ்சம் யோசனை பண்றார் வால்மீகி பகவான். அப்படி யோசனை பண்ணிட்டு அந்த ஜெகன்மாதா பூமி தேவியினுடைய நெற்றியிலே இடக்கூடிய ரத்த வர்ணமாக இருக்கக்கூடிய திலகமா இருக்குமாங்கிற ஆச்சரியப்படுறார் பார்த்துட்டு. கம்பராமாயணத்தினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு வர்ணனை அது. வால்மீகி கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட விஷயம் அது. அதுதான் அதுல ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா யோசனை பண்றார், நெடுநிறை மங்கள நானோ பகவான் வைகுண்டத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கக்கூடிய அந்த பூபிராட்டியினுடைய கழுத்துல இருக்கக்கூடிய திருமாங்கல்யமாது அயோத்திய சொல்ற. அப்புறம் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு உயிரின் இருக்கையோ, லோகத்துல அப்பப்போ பிரளயம் எல்லாம் ஏற்படுறதே, அப்போ ஒரு பிரளயம் ஏற்படும் போதும் சிருஷ்டி உண்டாருதே, அந்த சிருஷ்டிக்கு காரணமான இடம் உயிரின் இருக்கையோ. வால்மீகியினுடைய வர்ணனை அப்படியே எடுத்ததுல கொடுக்கிறார். வால்மீகி ஆரம்பிக்கிறதே அத்தனை பேரையும் ஸ்தோத்திரம் பண்ற. வைதீகி சகிதம் சுரத் திருமதனே ஹைமே மகா மண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரேஹே வாஜயதி பிரபன்னஜ சுதே தத்துவம் முனிஃப்ய பரம் வியாக்யாந்தம் பரதாதிபிர் பரிவிருத்தம் ராமம் பஜே ஷாமலம் அப்படின்னு கடைசியா என்ன சொல்றார் அப்படின்னா, அவரே சொல்லிட்ட இது என்னன்னு எனக்கே தெரியலன்னுட்ட. ஏன் அயோத்திக்கு அத்தனை பேர் அப்படின்னா, பூமண்டலம் முழுக்க ராஜதானியாக இன்னைக்கு எப்படி இந்திரபிரஸ்தம்ங்கிற டெல்லி இருக்கோ அது மாதிரி பூமண்டலம் முழுக்க ஆட்சி பண்ணினவா சூரிய குலத்து ராஜாக்கள். சூரிய குலத்து ராஜாக்கள் அப்படிங்கிறதே சூரியன் கிட்டேந்து ஆரம்பிக்கிறது. சூரியன் கிட்டேந்து ஆரம்பிக்கக்கூடிய சூரிய குலத்து ராஜாக்கள் அதிகாரநாத சங்கிரமங்கிற ஒரு நூல்ல நம்ம ஊருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்த ரங்கநாதரை சொல்றத எப்படி ரங்கநாதர் வரார் அப்படின்னா அயோத்தியிலேருந்து வராருங்க. அயோத்தியில உள்ள ராமன், அயோத்தியில ராமன் ராமனால பூஜை பண்ணப்பட்ட பிரதான மூர்த்தி அப்படிங்கிற. அப்போ என்ன அப்படின்னா, சூரிய குலத்து ராஜாக்கள் சக்கரவர்த்தியாக இருந்து சூரியன், இக்ஷுவாகு, மனு, மாந்தாதா, அம்பரீஷன், புரு, காகுஸ்தன் வரிசையா ஒரு பட்டியல் இடுறது. சூரிய குலத்து ராஜாக்கள் அவ பண்ணாத யஜ்ஞம் கிடையாது, பண்ணாத பூஜை கிடையாது. அவா பூஜை பண்ண பெருமாள் தான் நம்ம ஊர்ல இருக்க. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள், அரங்கத்தில இருக்கக்கூடிய அந்த பெருமாள், இங்க இருக்கக்கூடிய அந்த பெருமாள் தான் நம்ம ஊர்ல இருக்க. அயோத்தியில பகவானுடைய அவதாரம்ங்கிறது பூர்ணாவதாரம். பூர்ணாவதாரம் அப்படின்னா பகவான் சங்கல்பம் பண்ணிக்கிறார். எந்த காலத்துல எந்த இடத்துல. வல்லாம் கர்ப்பவாசம் கிடையாது. கர்ப்பவாசம்ங்கிறது விடம்பனம் நமக்காக. பகவான் எப்போ ஜனிக்கிறாரோ அதே சந்தர்ப்பத்தை ஒட்டித்தான் பகவானுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் நடந்த அந்த சந்தர்ப்பத்துல
அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துல வந்தக்கூடிய திவ்யமான ஒரு தேவதையாகப்பட்டது அமிர்தத்தை கொண்டாந்து கொடுத்த, அது பாயசம்னு சொல்லக்கூடாது, அமிர்தம்னு சொல்லணும். அழியாத பொருளை கொடுத்த காரணத்தினால் அது அமிர்தம். அது அந்த அமிர்த பாத்திரம் கீழே இருக்கிறத, அந்த அமிர்த பாத்திரத்தை கருட பகவான் ஆகாச மார்க்கமா எடுத்துட்டு போகிறத, அது காத்துல பட்டு அதுக்கு பிற்பாடு அது அஞ்சனா தேவி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத, அதை காத்துல இருந்து சுவாசம் பண்றத, அதனுடைய மிச்சம்தான் ஹனுமானுடைய அவதாரம். அயோத்தி வரணும்னா ஜென்மால புண்ணியம் பண்ணி இருந்தா அயோத்தி வரலாம். எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்ல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய புண்ணிய பலன் ராமான்னு சொன்னாலே அப்படி. அதே கம்பநாட்டாழ்வார் ராம தாரகத்துக்குன்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். 3 உலகத்துல தபஸ் பண்றவாளுக்கு கிடைக்காதது மும்மைசால் உலகுக்கெல்லாம். தபஸ் பண்றவா மூல மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருப்பா எத்தனையோ கோடி காலம், அவளுக்கெல்லாம் கிடைக்கல. ஆனா அது ஒருத்தருக்கு கிடைச்சுதான். யாருக்குன்னா வாலி வதத்தின் போது ராமபிரான் தொடுத்த ஒரு பானம் போய் மேல படுறது, அது எனக்கு கிடைச்சதுங்கிற. ஏன்னா பிறவிங்கிறது நோய், இந்த பிறவியை அறுக்கக்கூடியதுங்கிறது ராமதாரக மந்திரம், இந்த பிறவியை நீக்கக்கூடியது ராமதாரக மந்திரம். அதனாலதான் சொன்னார் இம்மையே எழுமை நோய்க்கும். 7 ஜென்மால கிடைக்காததே எனக்கு இந்த ஜென்மால கிடைச்சதுன்னா எப்படின்னா, மருந்தினை ராமன் என்னும். மேல போய் அந்த அம்பு படுறது, அதை எடுக்கிறார், அதுல ராமான்னு எழுதியிருக்கு. ராமாவுக்கு அத்தனை வேல்யூவா, அத்தனை வேல்யூவா ராமாவுக்கு. மிளேச்சர்களுடைய ஒரு காலத்துல ஒரு ஸ்திரியை எடுத்துட்டு போய் ஒரு மிளேச்சம் போய் அசுத்தப்படுத்திட்டான். அந்த ஊர்ல அவர் அக்னிஹோத்திரி, ஆத்து மாமி அடிச்சுட்டு போய் அசுத்தப்படுத்திட்டான். இவ அப்பலைதான் ஆத்து வாசல்ல வந்து நிற்கிறார். உள்ளுக்குள்ள அவர் உட்காந்துன்னு இருக்கார். இவளை சேர்த்துக்கிறதா சேர்த்துக்க கூடாதா ஒண்ணுமே புரியல அவருக்கு. உள்ள உட்காந்துன்னு இருக்கார். இவளை சேர்த்துக்கலாமா படாதா என்னன்னு தெரியலையே, இவ கிரகிணியாச்சே, இவன் மனசால எதுவும் ஆகல, சரீரத்தினால ஆயிருக்கா, அதுக்கு சுத்தி கிடையாதா, என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பிராயச்சித்தம், யாகம் பண்றதா, யஜ்ஞம் பண்றதா, பூஜை பண்றதா, என்ன பண்றது. அன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு யுத்தம். அவரை போய் பார்க்கிற. அவாத்துல அவர் இல்ல, அவர் புத்திரன் இருக்கான், சின்ன பையன். உள்ளுக்குள்ள மாமி இருக்கா. இவர் கதவை தட்டுற, வாசப்படியில உட்கார்ந்து இருக்கார். எட்டி பாக்குறான் சின்ன பையன். என்ன விஷயம்ங்கிற. அப்பா இல்லையான, நீங்க விஷயத்த சொல்லுங்க நான் சொல்லுவேங்கிறான். ஒருத்தராத்துல அந்த அந்த வம்சாவளியில வரா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு போட்ட விதை அது அப்படியே விருட்சமா வந்துட்டே இருக்கும். பெரியவா பண்ண புண்ணியத்தை நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம பண்ற புண்ணியத்தை நம்மளுடைய சந்ததியினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடையது. அதனால தான் நிறைய தானம் தர்மம்ங்கிறது சரியா சத்தியத்தோட யாரால வாழ முடிகிறதோ பகவான் பக்கத்திலே நின்று இருப்பான். கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ அவரை கூப்பிடுறான். இவ்வளவுதானா, இதுக்கா கேட்கிறேன் அப்படின்ட்டு 3 தடவை சொன்னானா, ராமா ராமா ராம். 2வது சொல்றதே உள்ள இருந்து அவன் அம்மா குரல் கொடுத்தாளா, ஏண்டா இங்க வா குழந்தை அப்படின்னாலாம். என்ன அறிவு இருக்கானாலாம் என்னன்னாலாம். ஒரு தடவை ராமான்னு சொன்னாலே சுத்தி ஆயிடுறான்டாவ. ஒரு தடவை ராமான்னு சொன்னா சுத்தி ஆறா, 3 தடவை சொல்லியிருக்கேனாலா. அததான் சொல்றாரு, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணம் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அப்பேற்பட்ட பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஜென்மஸ்தானம் அவதார ஸ்தலம்ங்கிறது தான் அயோத்தி. தசரத சக்கரவர்த்தி எத்தனையோ வருஷ காலம் ஆட்சி பரிபாலனம். புத்திரபாக்கியம் கிடையாது. வசிஷ்டர், வால்மீகி, பெரிய பெரிய மகரிஷிகள்லாம் இருக்கா. யார் யார்கிட்டயோ போற, என்னெல்லாமோ கேட்கிற. வசிஷ்டர் கூப்பிட்டு சொன்னார், அப்பா புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு, நானே பக்கத்துல இருக்கேன். ஆனால் இதற்கு ஒரு அதிகாரம் யார் அப்படின்னா, சுத்த பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய ஒருத்தனை வச்சுன்னு பண்ணணும் அப்பா அப்படின்னார். அப்போ விபாகண்ட முனிவருடைய புத்திரன் ரிஷஸ்ருங்கர் அப்படிங்கிற மகரிஷியை தேடி போற. அவரை பூர்ணகும்பம் வச்சு அழைச்சிட்டு வர. இந்த சரையு நதிக்கரையினுடைய அக்கறையில புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கிறது. அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் சம்பூர்ணமான அந்த சந்தர்ப்பத்துல அவபிருத ஸ்நானம் பண்றா. அவபிருத ஸ்நானம் பண்ணி அந்த படித்துறையில மேலே ஏறுறா. அப்போ அந்த யாக அக்னியில ஒரு திவ்யமான ஒரு வடிவத்தோட தேவதை வருது.
கையில அமிர்தத்தை கொண்டு வந்து அப்படியே தருது. அப்படி தரப்பட்ட அந்த அமிர்தத்தை தன்னுடைய பத்னிமார்களுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். அதுல இருந்து உண்டான அந்த தேவதையாகப்பட்டவர் பங்குனி மாசத்துல புனர்பூச நட்சத்திரத்துல நவமி திதியில எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு வசிட்டரே அப்படி கையை வச்சு கண்ணால பார்த்து ரமிக்க செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு திருவுருவமா இருக்கக்கூடிய காரணத்தினால ராமா அப்படிங்கிற அந்த அழகான அந்த மந்திரத்தை, அந்த மந்திரம் ஜபம் பூஜை எல்லாத்துக்கும் என்ன காரணம், இதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா, கலியுகத்துல ரொம்ப லகு நாம ஜபம். நீங்க பூஜை பண்ணணும்னா அனுஷ்டானம் வேணும், யாகம் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஆச்சாரியர்கள் வேணும், மற்ற தான தர்மங்கள் பண்ணணும்னா நமக்கு மனசு வேணும். புரியுதா? காசு செலவு கிடையாது, பண செலவு கிடையாது, புத்தி செலவு கிடையாது. எந்த நேரத்துல எப்படி இருக்குமோ நாம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் வாயை விட்டு வகானன்னு சொல்லிட்டு ராமா அப்படின்னா அது போருமா. பக்கத்துல பகவான் வந்து நின்றுடுவானா. அப்பேற்பட்ட அனுகிரகத்தை தரக்கூடியது. அதனாலதான் வசிஷ்டர் பார்த்தார், பேரை வச்சார் ராமா அப்படின்னு. ராமானா அந்த திருநாமம். அப்படி ராம ஜென்ம பூமி. எந்த இடத்துல பகவான் ஜனித்தாரோ, எந்த இடத்துல பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சாரோ அதே இடத்துல தான் இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான அந்த கோவில் ராம மந்திரம் அப்படிங்கிறது கட்டித்தரப்பட்டிருக்கு. பகவான் ஜனித்த இடம். அதனால பாலராமன், இங்க இருக்கக்கூடிய ராமன் பார்த்தீங்கன்னா பாலராமன். கிருஷ்ணனை தான் தூக்கி தமிழுடைய மடியில வச்சுட்டு தூக்கின்னு வந்துடணும்னு ஆசை வந்துடும். இங்க பார்த்தா ராமன் மேல ஆசை வந்துடும். ரொம்ப ஆச்சரியம். அவாத்துல நித்தமா படுத்துட்டு இருக்கிற ராமரை விஸ்வாமித்திரன் அடிச்சுட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டார். தர்ப புல்ல படுத்துட்டு இருக்காரு. முதல் நாள் வரைக்கும் பட்டு பீதாம்பரமத்தை சொர்ணமயமான கட்டில். ராத்திரி நாம எப்படி க்ஷீர சாப்பிட்றோமோ அது மாதிரி பெரிய பெரிய மனகாலாம் கொண்டு வந்து தங்க டம்ளர்ல பால் கொண்டாந்து தந்து பக்கத்துல நிற்கக்கூடியவால சின்ன குழந்தையான ராமனை யாக சம்ரட்சத்துக்காக அடிச்சுன்னு போறார் விஸ்வாமித்திரர். தர்ப புல்ல படுக்க வைக்கிறார். பாக்குறார், இவனை அடிச்சுன்னு வந்துட்டேனே. கங்கையினுடைய அவதாரத்துல இருந்து கங்கையை பற்றியான விஷயங்களை விஸ்வாமித்திரர் பகவான் ஸ்ரீராமருக்கு சொல்றார். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. வால்மீகி ராமாயணத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் மந்திரோக்தமா இருக்கு. ராமனை அனுபவிக்கணும், ராமனை தெரிஞ்சுக்கணும், ராமனை பூஜை பண்ணணும், ராமனை நினைக்கணும்னா அயோத்திக்கு வரணும். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரம். அதனாலதான் முதல் மோட்சபுரி அயோத்தியா அப்படிங்கிறது முதல் மோட்சபுரி. ஜென்மால எத்தனையோ ஜென்மாக்கள்ல சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பலாபலன் இருந்தா தான் நாம இங்க வரலாம். அப்பேற்பட்ட பகவானோட அவதாரத்தை நல்லா கவனிச்சா தெரியும். சரையு நதி தீரத்துக்கு பக்கத்துல பகவானுடைய ஜனனம். அதே சரையு நதி தீரத்துல பகவானுடைய அவதாரம் சம்பூர்ணமாகி என்னோட அவதாரம் எல்லாம் முடிஞ்சுடுத்தோ, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு யமதர்மராஜா ரிஷி ரூபத்துல வந்து அவருக்கு ஞாபகப்படுத்திட்டு கிளம்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பகவான் தன்னுடைய சபரிவார சமேதராக சரையு நதிக்கரையில கீழே இறங்குறார். இந்த சரையு நதிக்கு பெரும் பெருமையை இமாச்சல பர்வதத்துல உத்பவம் ஆறுது, பிரம்மாண்டமா ஓடி வருது. அந்த நதியே ராம 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 ராமன்னு ஜபிச்சுட்டு வருது. அந்த நதி எல்லா நதியுமே, வடக்க இருக்கக்கூடிய எல்லா நதிகளுமே தன்னுடைய அம்மா மாதிரி கங்கையோட வந்து சேர்ந்துருவா. கங்கைக்கும் காவேரிக்கும் என்ன பெருமை அப்படின்னா, கங்கை பிரம்மாண்டமான நதியை தன்னோட இணைச்சுருவா. காவேரி தான் தங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுப்பான். காவேரிட்டு இருந்தா விருத்த காவேரி கொள்ளிடம் பிரியும், காவேரிட்டு இருந்தா வெண்ணாறு பிரியும், காவேரிட்டு இருந்தா வெட்டாறு பிரியும், காவேரி இருந்தா திருமலிராஜன் பிரியும். காவேரி தனித்தனியா பிரிச்சு விட்டுருவா. இந்த காலத்து மாதிரி புத்திரன்லாம் போய் தனித்தனியா இருடாப்பா அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுவா. சத்தியப்புனாது காவேரி. காவேரியினுடைய காத்து பட்டால் போரும், மனுஷன் செய்கிற பாவம் போருது. சரையு கிட்ட நின்றால் பார்த்தால் போரும், பண்ணின பாவம் போருது. அந்த அந்த மோட்சத்வாரத்துக்கு உண்டான வழியில பகவான் இறங்குறார். இப்படி இறங்குறார், எல்லாரும் போறா. அவர் மட்டும் கிடையாது, சீதா பிராட்டியை கைப்பிடிக்கிறார். வரவால்ல வரா. நின்று இருக்கிற வேடிக்கை பார்க்கக்கூடிய பரிஜனங்கள் அத்தனை பேர் இறங்குறா. தள்ளி போய் நிற்கிறாராம் ஹனுமான். ஹனுமான் நீ வரலையான்னாரா? ஹனுமான் கேட்டாரா, நான் வருவேன், வைகுண்டத்துக்கு தானே நான் வருவேன். அங்க ராமாயண கதா காலட்சேபங்கள்லாம் உண்டா, உன்னை பத்தி பேசுவாளான்னாரா? அங்கேக்கு அதெல்லாம் வேலை இல்லப்பா, அதெல்லாம் இங்கேதான்னாரா? அப்ப ஹனுமான் சொல்லிட்டாரா, நான் இங்கேயே இருக்கேன்னு. இன்னி வரைக்கும் ஹனுமான் இங்கேயே வாசம் பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் என்னவோ தெரியல, லட்சக்கணக்கான நம்மளை மீறி இருக்கக்கூடிய ஹனுமான் இங்க நிறைய இருந்துட்டு இருக்கா இந்த கஷேத்திரத்துல. அப்பேற்பட்ட உசத்தையான இடத்துல பகவான் எந்த இடத்துல இறங்கினாரோ, சொர்க்கத்வார் மோட்சத்வாரத்துக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ காலையில சரையு நதி தீரத்துல ஸ்நானம் பண்ண போறோம். அப்பேற்பட்ட உசத்தையான இடம். பகவான் எங்க ஜனித்தாரோ அங்கதான் கோவில் வந்திருக்கு. ரொம்ப அழகான கோவில்.
பார்க்கவே இவ்வளவு பிரம்மாண்டம் இந்த காலத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ எப்படி ராமன் எத்தனை சிரமப்பட்டானோ அது மாதிரி இந்த கோவில் கட்டாத போது, கட்டின் இருக்கிற போது, கட்டி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம், கட்டி முடித்த பிற்பாடுன்னு கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலத்திலையும் பார்க்கறதே நிறைய விஷயங்கள். இந்த பூமியை திருப்பி தோன்றத இந்த இடத்துல பகவான் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமும் பாஞ்சஜன்யமும் கிடைச்சிருக்கு. இந்த பூமியை தோன்றத பெரிய பெரிய யாழி சிம்மம் கிடைச்சிருக்கு. இந்த பூமியை தோன்றத 16 அடி உயரத்துல 16 ஸ்தம்பங்கள் கிடைச்சிருக்கு. இது இத்தனையும் எந்த இடத்துல இன்னைக்கு கோவில் இருந்ததோ, எந்த இடத்துல கோவில் வரணும்னு பிரயத்தனப்பட்டாலோ, எந்த இடத்துல வேற்று மதத்தர்கள் இத்தனை நாளைக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாலோ அந்த இடத்துல பூமியிலே இருந்து கிடைக்கப்பட்டவை அத்தனையும் வெளியில எடுத்து வச்சிருந்தா, அத்தனையும் பார்க்கறதுக்காக வெளியில எடுத்து வச்சிருந்தா. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட இடத்துல பகவானுடைய கோவில். இந்த கோவில் யாரு கட்டி கொடுத்தா அப்படின்னா, சோமநாத்துல கோவில் இருக்கு பாருங்க, அந்த கோவில் கட்டினா அவருடைய பேரன் கட்டி கொடுத்தான். அவருடைய 3வது தலைமுறையில அந்த விக்கிரகம் இருக்கு பார்த்தலா, ராமர் நின்று இருப்பார், சிரித்த முகத்தோடு நின்று இருப்பார், பரந்த திருநயனங்கள் இருக்கும். நம்மளை பார்த்த உடனே வா அப்படின்னு சொல்லுவார் ராம் லாலா. அவருடைய சரணம் நமக்கு கிடைக்காதான்னு காத்துட்டு இருப்போம். மேல இருக்கக்கூடிய திருவாசியில கவனிச்சோம்னா தசாவதாரங்கள் இருக்கும். அந்த திருவாசி முடியறத ஒரு பக்கம் கருட பகவான் இருப்பார், ஒரு பக்கம் ஹனுமான் இருப்பார். இது இத்தனை அங்க நம்ம கவனிக்க முடியாது. நம்மளுடைய மூளையில பதிய வச்சிருந்தால் ராமனை பார்க்கறதே நம்மளால கவனிக்க முடியும். மற்ற கோயில கர்ப்ப கிரகத்துல போய் நின்னா தான் ராமனை பார்க்கலாம். இங்க படியில ஏறின உடனே கம்பீரமா ராமன் தெரிவான். இவ்வளவு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த ராமனை பார்த்த பிற்பாடு மனசுல ஒரு ஆனந்தம் ஏற்படும் பாருங்க, அது வார்த்தையால சொல்ல முடியாது, உணர்வு பூர்வமா அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்ட திவ்ய கஷேத்திரத்துல பகவான் ராம் லாலா. அதுலேயும் நாளைக்கு ராம ஜென்மாஷ்டமியான தினத்தினுடைய முதல் நாள்ல பகவானுடைய அவதார காலத்துக்கு முன்னாடி நாள்ல நம்ம வந்திருக்கோம். பகவானுடைய அனுகிரகத்துல ரமிக்க செய்யக்கூடிய ராமா என்கின்ற அந்த தாரக மந்திரத்தோடு இருக்கக்கூடிய பகவானை நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல நம்முடைய எல்லோருடைய கிரகங்களையும் நம்மளுடைய க்ஷேத்திரங்களையும் பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை எல்லாரும் நன்னா இருக்குன்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருடைய கிரகங்கள்லையும் சௌபாகியம் பகவானுடைய அனுகிரகத்தினால, சீதாதேவியினுடைய அனுகிரகத்தினால, ஹனுமானுடைய பிரசாதத்தினால சகலவிதமான சௌபாகியம் கிட்டணும்னு சுவாமிய பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் ராமச்சந்திர பகவான் கீ